எப்படி ஆகுறது? இது பாத்தீங்களா, நம்ம உங்க ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு. வணக்கம்மா, சொல்லுங்க, பேசுங்க. ஆடியோ கம்மியா இருக்குமா உங்களுக்கு? ஆடியோ கம்மியா இருக்கு. ஆடியோ இல்லம்மா, ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்குமா. நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. டைரக்டா பேசுனா ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. அதாவது தூரத்துல இருந்தா உங்களுக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆமாங்கய்யா. ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்ப கேக்குதுங்களா ஐயா தெளிவா? இப்ப கேக்குது. சரிங்க. இந்த படத்தை செய்யும் போதுதான் கொஞ்சம் எப்படின்னு தெரியல. சரி, பரவாயில்ல. நீங்க அங்க தூரமா போய் நின்னு பேசி பாருங்க. வியூ கரெக்டா இருக்குங்களா? போதும், வியூ கரெக்டா இருக்கு. அங்கேயே நின்னுங்க போதும். சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கரெக்டா இருக்குமா? ஆடியோவும் கரெக்டா இருக்கு. சரிங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த இடம் இருக்கலாம். நீங்க அப்படி இல்லைன்னா பின்னாடி நின்னீங்களா அந்த இடம் இருக்கலாம். ரெண்டாவது ஏதாச்சும் ஒரு இடம். இதே கரெக்டா இருக்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கு. அப்படியே எல்லாமே தெரியுது உங்களுக்கு. கால்ல இருந்து கை வரைக்கும் தெரியுதுமா? சரிங்க. கரெக்டா இருக்கு. சரிங்க, நன்றி. ஓகே, நல்லா. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் சந்தீப் ட்ரிப்ரிவால் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் இத்தருணத்திலே இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு பயிற்சியை சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூப்பொடி கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு 62வது நாள் ஒரு புதுமையான நிகழ்வு என்றால் நாம் கற்றறிவித்தவர்கள் நமக்கு கற்றறிவிக்க வந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக நல்ல ஒரு விளக்க உரையும் கொடுக்க வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 62 நாட்கள் பயணித்து இன்று நமக்கு அந்த பயிற்சியை அருமையான முறையிலும் செழிப்பான முறையிலும் நமக்கு அளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த உஷாராணி கிருபானந்தன் சிவகிருபானந்தன் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் சீரும் சிறப்புடன் வாழ இந்த பயிற்சியை நமக்கு சிறப்பான முறையில் அளிக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ரோட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நல் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்து அகர ஓசை
நீண்ட காற்று சிம்மய முத்திரையில் நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து கட்டை விரலை மடித்து ஆதி முத்திரையில் பெருவிரலை உள்ளே மடித்து இந்த 4 விரலும் இந்த கட்டை விரலை அழைத்து பிடித்திருக்கு. நீண்ட காற்றுள் இழுத்து சிம்முத்திரை. இந்த ஆள்காட்டி விரலும் இந்த பெருவிரலும் இணைந்திருக்கு. இந்த பேரண்டமும் சிற்றண்டமும், அதாவது அந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியும் உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியும் இணைவதற்கான இந்த முத்திரை. அப்படியே இந்த 2 விரல்களும் அப்படியே இருக்கு. இந்த 3 விரல்கள் மட்டும் சேர்ந்திருக்கு. இது நெஞ்சக பகுதிக்கான முத்திரை. நீண்ட மூச்சுள் இழுத்து ஆதி முத்திரை. கட்டை விரலை உள்ளே வைத்து மடித்து நீண்ட மூச்சு காற்று எடுத்து வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்தவர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கண் பயிற்சி மற்றும் கைகளுக்குண்டான பயிற்சி அளிக்க வருகிறார் உஷாராணி சிவகிருபானந்தன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக கண்களை நன்றாக விரிக்கவும்.
நன்றாக இருக்க மூடிக்கொள்ளவும், நன்றாக விரிக்கவும், கண்களை நன்றாக இருக்க மூடிக்கொள்ளவும், நன்றாக கண்களை விரித்து பார்க்கவும், நன்றாக கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ளவும், விரிக்கவும், கண்களை மூடிக்கொள்ளவும். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? சரிங்களா? அடுத்ததாக தலையை உயர்த்தாமல் பார்வை மட்டும் மேல் நோக்கி இருக்கட்டும். பிறகு தரையை உற்று நோக்கட்டும். மேல் நோக்கி பார்வையை பார்க்கவும், தரையை பார்க்கவும். கீழ் நோக்கி மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ். தலை உயரக்கூடாது, பார்வை மட்டும் மேலே கீழே சென்று வரட்டும். மேல் கீழ், மேல் கீழ். கண்களை மூடி ஓய்வு கண்கள் ஓய்வு பெறட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் பார்வையை நகர்த்த போகிறோம். தலை திரும்பக்கூடாது, அசையக்கூடாது. பார்வை மட்டும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் சென்று வரட்டும். வலது இடது, வலது இடது, வலது இடது, வலது இடது, வலது இடது. ஓய்வு. கண்களை மூடிக்கொள்ளவும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சுழற்சி முறையில் வலஞ்சுழலாகவும் இடஞ்சுழலாகவும் கண்களை சுழற்ற போகிறோம். தலை அசையக்கூடாது, திரும்பக்கூடாது. பார்வை மட்டும் மேல் நோக்கியும் வலதுபுறமாகவும், தரை கீழ் நோக்கியும் இடதுபுறமாகவும் சுழற்ற போகிறோம். மேல் வலது, கீழ் இடது, மேல் வலது, கீழ் இடது, மேல் வலது, கீழ் இடது, மேல் வலது, கீழ் இடது. அடுத்ததாக இடஞ்சுழலாக கீழ் வலது, மேல் இடது, கீழ் வலது, மேல் இடது, கீழ் வலது, மேல் இடது, கீழ் வலது, மேல் இடது. கண்களை மூடிக்கொள்ளவும். ஒரு ஆழ்ந்த சுவாசம். நன்றி. இப்பொழுது கைகளுக்கு உண்டான பயிற்சி. கை தட்டுதல். கைகளை தலைக்கு மேல் தூக்கியவாறு தட்ட போறோம் 11 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கவும். அடுத்து கைகளை பக்கவாட்டில் விரித்தவாறு முன்னோக்கி தட்ட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளில் உண்டான மாற்றங்களை கவனிக்கவும். அடுத்ததாக புறங்கைகளை தட்டவும். 1 2 3 4 5 6 7 8 9 10.
அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. இரு கைகளையும் மடித்தவாறு உள்நோக்கி தட்டுதல். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. பிறகு கைகளை வெளிப்புறமாக தட்டுதல். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. உள்ளங்கை விரிந்த நிலையில் மற்றொரு கையை மடக்கி வைத்துக் கொண்டு தட்டுதல். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்றொரு கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இரண்டையும் இணைத்தவாறு தட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்றொரு கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இப்பொழுது கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கவும். ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி. நேராக நின்று கொள்ளவும். கைகளை பக்கவாட்டில் விரித்த நிலையில் வலது காலை உயர்த்தியவாறு 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக முன்னோக்கி பின்னோக்கி வளைய போறோம். இடுப்பு பகுதியில் கை வைத்துக் கொள்ளவும். மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே முடிந்த அளவு பின்னோக்கி வளையவும். மூச்சு காற்றை விட்டுக்கொண்டே முன்னோக்கி வளையவும். ஒன்று 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றவும். அடுத்ததாக வலது கை உடலை ஒட்டியவாறு இருக்கட்டும். இடது கையை மேல் நோக்கி உயர்த்தி வலதுபுறமாக உடலை சரிக்கவும். உடலையும் கை தலையை சரிக்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வரவும். அடுத்து இடது கை உடலை ஒட்டியவாறு இருக்கட்டும். வலது கை மேல் நோக்கி உயர்த்தி இடதுபுறமாக உடலை
சாய்க்கவும். உடலையும் கைகளையும் சாய்க்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இயல்பு நிலைக்கு வரவும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மூச்சு காற்று மெதுவாக உள்ளே செல்வதையும் மெதுவாக வெளிவிடுவதையும் கவனிக்கவும். அடுத்ததாக இரு கைகளையும் கோர்த்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு வெளிநோக்கி நீட்டவும். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் கோர்த்த நிலையில் நெஞ்சக பகுதியில் வைக்கவும். உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். அடுத்ததாக சாய்வாக கைகளை உயர்த்த போறோம். உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். அடுத்து தலைக்கு மேல் கைகளை உயர்த்த போறோம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு தலைக்கு மேல் கைகளை உயர்த்தவும். கால் விரல்கள் தரையில் பதிந்தவாறு இருக்கட்டும். குதிக்கால்கள் சற்று உயர்ந்த நிலையில் இருக்கட்டும். 1 2 5 6 7 8 9 10. மூச்சுக்காற்றை வெளியிட்டபடி நெஞ்சக பகுதியில் கைகளை வைக்கவும். திரும்ப செய்கிறோம். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தபடி தலைக்கு மேல் கைகளை கொண்டு சென்று குதிக்கால்களை உயர்த்தி நீக்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் கைகளை நெஞ்சக பகுதிக்கு கொண்டு வருகிறோம். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு வெளிவிட்டவாறு. ஓய்வு. மூச்சு காற்றை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றவும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் யோகா. நேராக நின்று கொள்ளவும். கால்கள் தோள்பட்டை அளவுக்கு அகன்று இருக்கட்டும். முதலில் வலது கையால் இடது காதை பிடித்துக் கொள்ளவும். இடது கையால் வலது காலை பிடித்துக் கொள்ளவும். மூச்சை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி ஆழ்ந்த மூச்சை வெளிவிட்டவாறு உட்காரவும். 1 மூச்சை இழுத்தவாறு மேல் நோக்கி வரவும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. பிறகு கைகளை மாற்றி செய்யவும். வலது கை மேல் நோக்கி இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். ஒரு ஆழ்ந்த சுவாசம். மூச்சுக்காட்டை வெளியிட்டபடி அமரவும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றவும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நல்ல விளக்கங்களுடன் பயிற்சியை அருமையாக செய்து காட்டிக் கொண்டிருக்கும் உஷாராணி சிவகிருபானந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக
ஜம்பிங் பயிற்சி அளிக்கிறார் உஷாராணி சிவகிருபானந்த். இரு கைகளையும் ஆதி முத்திரையில் வைத்துக் கொள்ளவும். கைகளை நெஞ்சக பகுதியில் இணைத்தவாறு வலது காலை முதலில் முன்னோக்கி தூக்கணும், அப்புறம் இடது காலை இவ்வாறு மெதுவாக ஆரம்பித்து வேகம் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். பின்பு மெதுவாக வேகத்தை குறைத்துக் கொண்டு இயல்பு நிலையை நீக்கவும். செய்வோம். அனைவரும் மெதுவாக வேகத்தை கூட்டிக் கொண்டு வேகமாக, இன்னும் வேகமாக, மெதுவாக வேகத்தை குறைத்துக் கொள்ளவும். ஓய்வு. இரு கால்களையும் அகன்ற நிலையில் வைத்துக் கொள்ளவும். கைகள் இடுப்பு பகுதியை பிடித்தவாறு ஆழ்ந்த மூச்சு இழுத்துவிட்டு குனிந்த நிலையில் வாய் வழியாக மூச்சுக்காட்டை வெளியேற்றவும். அடுத்ததாக ஆதி முத்திரை நெஞ்சக பகுதியில் வைத்துக் கொண்டு பின்னங்கால்கள் தொடையில் படுமாறு குதிக்கவும். மெதுவாக ஆரம்பித்து வேகம் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். பின்பு மெதுவாக வேகத்தை குறைத்துக் கொண்டே இயல்பு நிலைக்கு வர வேண்டும். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. மூச்சுக்காட்டை வெளியிட்டபடி வாய் வழியாக வெளியேற்ற. அடுத்ததாக ஆதி முத்திரையை நெஞ்சக பகுதியில் கைகளை இணைத்தவர வைத்துக் கொள்ளவும். பக்கவாட்டில் கால்களை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் கொண்டு செல்லவும். மெதுவாக ஆரம்பித்து வேகம் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். பின் மெதுவாக வேகத்தை குறைத்து இயல்பு நிலைக்கு வரும். ஓய்வு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில் வலப்புறமாக இடதுபுறமாக சரிந்து நேராக படுத்துக் கொள்ளவும். இப்பொழுது இதயத்தில் படபடப்பாக இருந்திருக்கும் படபடப்பை போக்க இடது கையை நெஞ்சக பகுதியில் வைத்து இதயத்தின் படபடப்பை கவனிக்கவும். இதயம் இயல்பு நிலைக்கு வரும் வரை ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றவும். அடுத்ததாக வலது காலை உயர்த்தி இரு கைகளால் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தவாறு பிடித்துக் கொள்ளவும். பின்பு மூச்சுக்காற்றை வெளிவிட்டவாறு மூக்கு முட்டியை தொடும் அளவுக்கு முன்னோக்கி வளையவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
அடுத்ததாக இடது காலை மடித்து மூச்சு காற்றை உள்ளிட்டவாறு இரு கைகளையும் கோர்த்து கொள்ளவும். மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு முன்னோக்கி வளையவும். மூக்கு முட்டியை தொடும் அளவுக்கு. வலது கால் தரையில் படிந்தவாறு இருக்க வேண்டும், உயர்த்தக்கூடாது முடிந்தவரை. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றவும். இப்பொழுது மூச்சு காற்றை உள்ளிட்டவாறு இரு கால்களையும் கைகளால் பிடித்துக் கொள்ளவும். மூச்சு காற்றை வெளியிட்டவாறு முகவாய் கட்டை முட்டியை தொட்டவாறு வளையவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக இரு கால்களையும் கோர்த்த நிலையை ஊஞ்சல் ஆசனம். முன்னோக்கி பின்னோக்கி சென்று வர போறோம். ஊஞ்சல் ஆடுவது போல் நாமும் இப்பொழுது செய்ய போறோம். இந்த நிலையை வலப்புறமாக உடலை சாய்க்கவும். இடதுபுறமாக உடலை சாய்க்கவும். பிறகு நேராக படுத்துக் கொள்ளவும். ஓய்வு. மெதுவாக காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். அடுத்ததாக மல்லாந்து கவிழ்ந்து படுத்துக் கொள்ள போகிறோம். கவிழ்ந்த நிலையில் பாம்பாசனம். இரு கைகளையும் நெஞ்சக பகுதியில் வைத்து மார்பு தலையை உயர்த்தவும். மூச்சுக்காற்றை உள்ளிட்டவாறு. ஓய்வு. அடுத்து இரு கால்களும் தொடைப்பகுதியை தொடுமாறு தட்டவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இந்த நிலையிலிருந்தே எழுந்து கொள்ளவும். பாலாசனம். ஓய்வு. இப்பயிற்சிக்கான ஓய்வு பயிற்சி. வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கைகளை நீட்டிய நிலையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெல்ல எழுந்து நேராக அமர்ந்து கொள்ளவும்.
ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக வலது கை பக்கவாட்டில் நீட்டியவாறு இருக்கட்டும். இடது கை தலைக்கு மேல் தூக்கி உடலை வளைக்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த கை இடது கை தரையில் பதிந்தவாறு நீட்டி இருக்கட்டும். வலது கையை மேல் நோக்கி உயர்த்தி இடப்புறமாக வளைக்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக இடது கை முட்டியை தொட்டவாறு இருக்கட்டும். வலதுபுறமாக உடலையும் தலையும் கைகளையும் தலையும் திருப்பவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து வலது கை முட்டியை பிடித்தவாறு இருக்கட்டும். இடப்புறமாக தலையையும் கைகளையும் பின்னோக்கி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி. இடது கை சின்முத்திரை, வலது கை பிரணவ முத்திரை, நாசிகா முத்திரை. ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் மடிந்த நிலையில் இருக்கட்டும். கட்டை விரலால் வலது நாசியை அடைத்துக் கொண்டு, இது 4 நிலைகள். ஒரு நிலை மூச்சு காற்றை வேகமாக, அதாவது வலது நாசி வழியாக வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக வேகமாக காற்றை வெளிவிடுகிறோம். ஒரு நிலை. அதே நாசி வழியாக வேகமாக காற்றை உள்ளிருக்கிறோம். 2வது நிலை. 3வது நிலை மோதிர விரலால் இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக வேகமாக காற்றை வெளிவிடுகிறோம். இது 3வது நிலை. 4வது நிலை வேகமாக அதே நாசி வழியாக மூச்சு காற்றை உள்ளிருக்கிறோம். 3 சுற்றுக்கள் செய்ய போகிறோம். வலது நாசியை அடைத்துக் கொள்ளவும். நாசிகா முத்திரை பார்த்துக்கோங்க. வலது நாசியை அடைத்துக் கொண்டு வேகமாக இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றவும். பின்பு அதே நாசி வழியாக காற்றை உள்ளிழுக்கவும். இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக வேகமாக காற்றை வெளிவிடவும். பின்பு வலது நாசி வழியாக காற்றை உள்ளிழுக்கவும். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். இப்பொழுது மூச்சு பகுதியில் ஏற்பட்ட அடைப்புகள் நீங்கி சுவாசம் சீராக இருக்கும். இப்பொழுது இரு நாசி வழியாகவும் மூச்சுக்காற்றை வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம்.
அடுத்ததாக மூச்சு காற்றை வேகமாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு விரல்களையும் குவித்த நிலை, இரு கைகளையும் விரல்கள் குவித்தவாறு வைத்துக் கொள்ளவும். தோள்பட்டை அருகில் வேகமாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுவோம். 1 2 3 4. கைகள் தலைப்பகுதி கொண்டு செல்லவும் பின்புறமாக. 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்து இரு கைகளையும் மடக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். வேகமாக காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றப்படும். கைகளை உயர்த்த நிலையில் வேகமாக உள்ளிழுக்கவும், கீழே இறக்கிய நிலையில் வேகமாக வெளியேற்றவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். இப்பயிற்சிக்கான மாற்று பயிற்சி, இரு கைகளை மடக்கிய நிலையில் ஆட்காட்டி விரலால் காதுகளை லேசாக அடைத்தவாறு இம் மந்திரம் 3 முறை. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சுவாசத்தை கவனித்தல். நேராக அமர்ந்து கொள்ளவும். முதுகு தண்டு தலை நேராக இருக்கவும். இரு கைகளும் தொடைப்பகுதியில் வைத்து உள்ளங்கை மேல் நோக்கி உள்ளவாறு இருக்கட்டும். நமது முயற்சியின்றி சுவாசம் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் ஒரு பார்வையாளராக கவனிக்க போறோம். ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றவும். உட்சுவாசம், வெளி சுவாசம், இதில் நமது கவனம் இருக்கட்டும். மூச்சு காற்று உள்ளே செல்கிறது, மெதுவாக வெளிவிடுகிறோம். உட்சுவாசம், வெளி சுவாசம், உட்சுவாசம், வெளி சுவாசம். மனம் வேறெங்கும் சென்று விட்டால் மூச்சு பிடிபடாது.
ஆகையால் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்துவிட்டு மெதுவாக மூச்சு காற்றை கவனிக்கவும். உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். நமது முயற்சியின்றி இந்த செயல் நடக்கட்டும். இயல்பாக மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கவும். உட்சுவாசம், வெளிசுவாசம். கவனம், உட்சுவாசம், வெளிசுவாசம். உட்சுவாசம், வெளிசுவாசம். மூச்சு காற்று நுரையீரலில் சென்று படிந்து அங்குள்ள கழிவுகளை, தூசிகளை வெளிக்கொண்டு வருகிறது. உள்மூச்சு, வெளிமூச்சு. இப்பொழுது இரு கைகளையும் இணைத்தவாறு லேசாக உரசி கண்களின் மேல் வைத்து கண்களை திறக்கவும். நன்றிங்கய்யா. வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. சிறப்பான ஒரு பயிற்சி. அதாவது கற்றறிவித்த எங்களுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஐயா சொல்லி கொடுத்தது போல் எல்லா பயிற்சிகளையும் ஒன்றுவிடாமல் சிறப்பாக எங்களுக்கு கற்றறிவித்த உஷா ராணி சிவகிருபானந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனையை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமது கண்ணை ஒழுங்காக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணாடி மாட்டிருக்கீங்க, கண் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ அதை சீக்கிரமாக கழட்டுருக்கு. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்ன நல்லா பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் கழட்டிடலாம். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ சீக்கிரமாக கண்ணாடி கழட்டுருக்கு. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்ன நல்லா பாருங்கள். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா ஒத்துக்கவனிங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கையை மெதுவாக கொண்டு வந்து உங்கள் கண்ணாடி மேலே வச்சு கண்ணாடி கழட்டிடணும். ஏங்க கண்ணாடி கழட்டணும் அவ்வளவுதான். கழட்டினா ஒழுங்காக தெரியும், மாட்டினா ஒழுங்காக தெரியாது. சொல்லுவாங்க கண்ணாடி கழட்டாத, தூங்கும்போது மட்டும்தான் கழட்டணும், ஒருவேளை கழட்டிட்டீங்கன்னா பவர் அதிகமாயிருன்னு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஊரில் எத்தனையோ பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க,
யாராவது கண்ணாடி மாட்டிருக்கீங்களே, உங்கள் கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகிட்டு வருதா, போக போக கம்மியாயிட்டு வருதா? அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணாடி பவர் அதிகமாயிட்டே போகுதுன்னா உங்கள் கண்ணு பவர் கெட்டு போயிட்டுருக்குன்னு அர்த்தமா இல்லையா? புரிஞ்சுக்கங்க. கண்ணாடி மாட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணை சரி பண்ணவே முடியாது. கண்ணாடியை கழட்டினா தான் சரி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம கண் இருக்கு இல்லையா, அது கண்ணாடி இல்லாதப்ப என்ன பண்ண தெரியுமா, ஒவ்வொரு பொருளை பார்க்குது. அப்போது ஃபோக்கல் லென்த் மாறுது, டிஸ்டன்ஸ் மாறுது, இங்கே இருந்த பொருளுக்குள்ள தூரம் இருக்கு இல்லையா, அது மாறுது. கண் பழகுது. இங்கே இந்த பொருளை பார்க்கும்போது இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணணும், இந்த பொருளை பார்க்கும்போது பக்கமாக ஜூம் பண்ணணும்னு அப்போ தான் கண் பயிற்சி செய்யுது. அப்போ தான் கண் குணமாகும், அப்போ தான் நரம்பெல்லாம் வேலை செய்யும், அப்போ தான் கண் சரியாக போகும். எப்போ கண்ணாடி மாட்டுறீங்களோ கண்ணாடியில் தெரிகிற பின்பத்தை தான் பார்க்கும். அதுக்கு பேர் 2Dன்னு பேர். கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா 3Dன்னு பேர். அப்போ கண்ணாடி மாட்டிருக்கும் பொழுது கண்ணாடியில் தெரியும் 2D பின்பத்தை உங்கள் கண்ணு பார்க்குது. அப்போ கண்ணாடி வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது, அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணாது. அப்போ என்ன ஆகும்? நாளடைவில் உங்கள் கண்ணுக்கு இந்த ஃபோக்கஸ் பண்ணுறதே மறந்து போய் இந்த கண்ணாடியை பார்த்து 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 கண்ணு மொத்தமாக கெட்டே போயிடும். எனவே நண்பர்களே, யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ ஒரு ஐடியா சொல்கிறேன். கண்ணாடியை எப்பெல்லாம் முடியுமோ கழட்டுங்க. கண்ணாடி இல்லாமல் பார்க்குற நேரத்தை அதிகம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கண் சீக்கிரமாக குணமாகும். உதாரணத்துக்கு, நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது கண்ணாடி வேணுமா? வேண்டாம். குடும்பத்தில் உட்காந்து குழந்தையோட விளையாண்டுருக்கீங்க. அப்போ கண்ணாடி வேணுமா? வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க, செல்ஃபோன் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு எழுத்தெல்லாம் புரியல, அது தெளிவாக தெரிய மாட்டேங்குது, மங்களாக தெரியுது. அப்படின்னா மட்டும்தான் கண்ணாடி மாட்டணும். பஸ் ஸ்டாண்ட் நின்றுருக்கீங்க, தூரமாக பஸ் வருது, நம்பர் தெரியல, கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு நம்பரை பார்த்துட்டு மறுபடியும் கழட்டி பேக்கெட்டில் வச்சுக்கணும். அதாவது கண்ணாடி என்பது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு பொருள் கிடையாது. எப்போ கண்ணு தெரியலையோ, எப்போ உங்களுக்கு ஒரு பொருளை பார்க்க முடியலையோ அந்த நேரத்தில் மாட்டிட்டு மிச்ச நேரத்தில் பேக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் வெறுங்கண்ணில் இன்னையிலிருந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். என்னாகும்? முயற்சி பண்ண 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 கண் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அது ஜூம் பண்ணி அது பார்த்து புரிஞ்சு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். இவருங்க இந்த மாதிரி இயற்கையான ஒரு வைத்தியத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, இப்போ கண்ணாடி கழட்டினா பல பேர் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? எனக்கு தலை வலிக்குதுங்க, எனக்கு கண்ணாடி கழட்டினா கண்ணில் தண்ணியாக ஊற்றுதுங்க. அப்படி தான் ஊற்றும், அப்படி தான் வலி வரும். ஏன் வருது? தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. அப்போ அப்படி தான் வலிக்கும், அப்படி தான் கண்ணில் தண்ணி வரும். கண்ணில் தண்ணி வருதுன்னாவே கண்ணில் உள்ள செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்குது, சரி பண்ணுது, நல்லது. ஏன் பயப்படணும்? பாருங்க, இயற்கை வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு எப்போ நீங்கள் வரீங்களோ வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், லேசாக வலிக்கும், லேசாக கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பயந்துட்டு தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக லாக் போட்டு அந்த பக்கம் வரதே இல்லை. இங்கே பாருங்கள், யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கீங்களோ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. 6 மாதத்தில் மொத்தமாக கண்ணாடி கழட்டிடலாங்க. சிம்பிள் ஐடியா, இவ்வளோதான். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் கண்ணாடி இல்லாமல் நீங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் கண்ணு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆரம்பத்தில் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு பஸ் நம்பர் தெரியாது, உடனே கண்ணாடி எடுத்து மாட்டாதீங்க. ட்ரை பண்ணுங்க, கண்ணு பாரு சொல்லுங்கள். அது பார்க்க முயற்சி பண்ணோம். சரி, வழியே இல்லை, அந்த பஸ் நம்பர் பார்க்கலன்னு நம்ம அந்த ஊருக்கே போக முடியாது அப்படின்னா அப்படி கண்ணாடி மாட்டிக்குங்க, பார்த்துக்குங்க, மறுபடியும் உள்ளே வச்சுக்கிட்டு, ஓ இந்த நம்பர் தான் தெரியலையா, மறுபடியும் பாருங்கள். டெய்லி 5 நிமிஷம் பேப்பர் எடுத்து படிக்க முடியலையா, ட்ரை பண்ணுங்க, பேப்பர் படித்து பாருங்க. முடியலையா, பக்கத்தில் கொண்டு போங்க, தூரத்தில் கொண்டு போங்க, கண்ணு நீ பாருன்னு சொல்லுங்கள், பார்க்குங்க. முயற்சி பண்ணணும் இயற்கையான முறையில், அப்போ தான் சரியாகும். எனவே கிட்ட பார்வை தூர பார்வை வரும் பொழுது அதுக்கு கண்ணாடி மாட்டி இருப்பதை விட அந்த கண்ணாடியை கழட்டி நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி இல்லாமல் பொருள்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறோமோ அந்தளவுக்கு கண்ணு சரியாக போகும். கண்டிப்பாக
6 மாதம் முதல் 1 வருடத்திற்குள் கண்டிப்பாக உங்கள் கண்கள் முற்றிலுமாக குணமாகும். முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், கண்ணில் தண்ணி வரும், லேசாக தலைவலிக்கும், தலை வச்சா ரெஸ்ட் எடுங்க, கண்ணில் தண்ணி வந்தால் தொடைங்க, கண்ணை கழுவுங்க. இதெல்லாம் செஞ்சாதான் குணமாகுங்க. நான் கழட்டவே மாட்டேன் அப்படின்னீங்கன்னா சில பேர் இருக்காங்க 25 வருஷமா தூங்கும் போது மட்டும்தான் கண்ணாடி கழட்டி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அவங்க பவர் போக போக அதிகமாக தான் ஆகிட்டு வருது, கம்மி ஆகிறது கிடையாது. எனவே நாம் யாரெல்லாம் கண்ணாடி மாட்டியிருக்கிறோமோ இனிமேல் கண்ணாடியை கழட்டி நமது கண்கள் மூலியமாக பொருள்களை உத்து பார்த்து கண்ணுக்கு பயிற்சி கொடுத்து விரைவில் அந்த கண்ணாடியிலிருந்து நம்ம வெளியே வந்து நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்வோமாக. இப்படி செய்யும் பொழுது கண்ணாடி இல்லாத ஒரு உலகத்தை நாம் படைத்து மருந்தில்லா மருத்துவத்திற்கு இந்த உலகத்தை நாம் கொண்டு செல்ல முடியும். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை அளித்த ஈழ பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். 61 நாளாக பயணம், 62வது நாளாக உண்மையிலையும் ஒரு திருப்தியோட மன நிறைவோட இன்னைக்கு நான் பார்த்தேன். அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள் இந்த நாள். அப்படிப்பட்ட நிகழ்வை சகோதரி இன்னைக்கு அழைச்சாங்க. அப்படி அந்த உஷாராணி அவர்களுக்கும் உஷாராணியுடைய கணவருக்கும் சுப கிருபானந்தன் ஐயா அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பமும் ஒரு பல்வேறு பயனடைந்து எல்லாம் பெற்று யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல அவர் பல இடங்களில் பல நபர்களுக்கு இக்கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறையாற்றலை வேண்டுகிறேன். அவர் நீடுழி வாழ வேண்டும். நன்றி ஐயா, நன்றி. பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு பயனளிக்க வேண்டும். அவருடைய உடலும் உள்ளமும் மேன்மை அடைய வேண்டும். வாழ்க வளமுடன். அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு கருத்தையும், அந்த ஒரு கால் நாம் மடிச்சிருக்கிற போது இன்னொரு கால் தடி அப்படிங்கறத நான் ஒரு முறை கூட நான் அதை சொல்லவே இல்லை. ஆனா அதை எனக்கு சுட்டி காட்டினாங்க. அதையும் நான் அந்த நேரத்துல கவனிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. இது போல மற்றவர்களும் உங்களுக்கு முழுமையாக நீங்க பயிற்சிக்க முடியலனா பரவாயில்ல, நீங்க ஒரு கிரியா பயிற்சி, ஒரு மூட்டு பயிற்சி அல்லது ஒரு ஆசன பயிற்சி, ஒரு உள்வெளி உறுப்புகள் எடுக்கிறது, இப்படி எடுத்தீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம். நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதும் ஏதோ ஒன்றும் நீங்க தவறா போயிருக்க வேண்டாம். நான் தவறு செய்யாமல் இந்த நிலைக்கு வரவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு நான் பாட புத்தகத்தை வச்சுதான் ஆசனம் எடுத்திருக்கேன். நான் பள்ளியில எடுக்கும் பொழுது, வகுப்பெடுக்கும் பொழுது இந்த மாதிரி புத்தகத்தை வச்சு நான் வகுப்படுத்த நபர். இன்னும் நான் வளர வேண்டியது இருக்கு, இன்னும் என்னை சிறுமைப்படுத்த வேண்டியது இருக்கு, இன்னும் என்னுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். யாரும் முழுமையானவங்க அல்ல அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்துறேன். எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் மகான் அவரும் தான் தொடங்குறாரு. அந்த தவறு என்பது செய்யணும், தவறு என்பது திருத்தி கொள்றது. தப்பு தான் திரும்ப திரும்ப செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யறது, தவறு என்பது தெரியாமல் செய்வது. தப்புக்கும் தவறுக்கும் வேறுபாடு உண்டு. அப்போ தவறி போறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. தவறு திருத்தி கொள்ளக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த குழுவுல பயணிக்கிறோம்னா நீங்க கட்டாயம் நம்முடைய தவறுகளை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். மற்றவர்கள் சொல்லி தெரிந்து கொள்வதை விட நமக்கு சரி தவறு என்று நாம் புரிந்து கொள்ளணும். நான் சொல்வது சரியா, நான் பேசியது சரியா,
இது நான் என்னுடைய பெருமைக்காக பேசுறேனா, என்னுடைய நலனுக்காக பேசுறேனா, மற்றவர்கள் பாராட்டுவதற்காக பேசுகிறேனா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உணரணும். அதுதான் கடந்து போக முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் கடந்து போகும் பொழுது அது உயரிய ஒரு ஒரு நிலைக்கு எட்டப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல தெரியப்படுத்தி வைக்க வேண்டியது. அதனால இன்னைக்கு ஒரு முழுமையான நாள். இந்த நாட்கள்ல சொல்லி கொடுத்ததுல நிறைவான ஒரு நாளாக கருதி ரொம்ப நிறைவோடு நாளை சந்திப்போம். மேலும் மேலும் பல கருத்துக்களோடு, பல நபர்களோடு, பல நல்ல உள்ளங்களோடு கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் அவர்களுடைய நேரத்தை இந்த கல்வியை கொண்டு சேர்த்ததற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிய இந்த பயணத்தை தொடருவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உடலும் உள்ளமும் நலமடைந்து மேலும் வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. ஐயா சொன்னது போல் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், ஒரு இனிமையான நாள், எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். என்னதான் நாம் இதுவரை பயணித்த 62 நாட்களும் நம்ம எப்படி இருந்தோங்கிறத இன்னைக்கு நம்மளோட பயிற்சிகள்ல நல்ல ஒரு நிரூபணம் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த நிறுவனம் உஷாராணி சிவகிருபானந்தன் நமக்கு நல்ல ஒரு பயிற்சி அளித்து இந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் தான் என்பதை நமக்கு நிரூபித்துள்ளார்கள். ஆகையால் ஐயா சொன்னது போல் மீண்டும் இதில் இணைந்துள்ளவர்கள் ஏதாவது ஒரு பயிற்சியை உங்களுக்கு எடுக்க விரும்பினாலும் நீங்களும் ஏதோ ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்த பயிற்சிகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். எனவே தொடர்ந்து பயணித்து இந்த கருத்துக்களை நீங்களும் உள்வாங்கி உங்களுடைய திறமைகளையும் வெளிக்கொணருங்கள் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இன்று நமக்கு சிறப்பான பயிற்சி அளித்த உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்வில் உள்ள அனைத்து உள்ளங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்ற அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு இதுபோல் இனிவரும் காலங்களில் அனைவரும் சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டிக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சங்கத்திற்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பாக ஒரு விருந்தளித்த உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுப்பாளர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு மூல காரணமாகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கும் இந்த இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலேயே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பத்மினி ஆறுமுகம் from கனடா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றியம்மா, நன்றியம்மா. உங்களோட வாய்ஸ் தான் கேட்கணும்னு நினைச்சோம். வாய்ஸ் உங்க வாய்ஸ் ஒரு 2 years டச் இல்லாம இருக்க ஐயா. அதனால இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே நல்ல புத்துணர்ச்சி வந்துச்சு ஐயா. நான் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்களோட வாழ்த்துக்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா கனடாவில இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க. நீங்க அங்க இருந்து சிறப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா. திருச்செங்கோடு சுப்பிரமணி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்று நமக்கு புதிதாக பயிற்சி அளித்த உஷாராணி அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வாழ்வியல் முறை. இதை நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்று எங்களுக்கு பயிற்சி அளித்தது நீங்கள் குருவுக்கு அளித்த மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். இந்த இந்த முயற்சி அனைவரும் இன்று கலந்து கொண்ட அனைவரும் எடுத்துக்கொண்டு நம்மால் முடிந்த மற்றவர்களுக்கு இதை பயிற்றுவித்தால் நமது எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ்வார்கள். இந்த முயற்சியை எடுத்த இன்று பயிற்சி அளித்த உஷாராணி அம்மா அவர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் இந்த முயற்சியை எடுத்த பொழுது குறைவான நபர்கள் வருவதை பார்த்து நாம் நேரத்தை விரயம் செய்கிறோமோ என்று எண்ணினோம். ஆனால் இன்று ஒரு 62 நாள் பயிற்சியில் ஒரு மாணவர் குருவாக மாறியதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த முயற்சி சரியான முயற்சி என்று நமக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக இது ஒருவோடு மட்டுமல்ல, எல்லா நாட்களும் நாம் ஆயுள் காலம் உள்ளவரை தொடர்ந்து மற்றவர்களுக்கு இந்த பயிற்சியை அளித்து எதிர்கால சந்ததியை ஒரு ஆரோக்கியமான சந்ததியாக மாற்றுவோம் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்று பயிற்சி அளித்த உஷாராணி அம்மா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஆசன் ஐயா அவர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தின் தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் டவுன் சங்க தலைவர், செயலாளர், மற்ற உறுப்பினர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும், திருமுருகன் ஐயா அவர்களுக்கும், கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாம் ரமேஷ்.